எங்கடா நாங்க இருக்க இடத்துல ஸ்னோ வரலையேன்னு ஒரே व्यசனமாவே கடந்ததுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த தடவ எவ்வளோ ஸ்னோ வந்ததுங்கிறீங்க? ஒரு 3 இன்ச்சுக்கு மேல வந்துருச்சு. ஸ்னோ பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையா தாங்க இருந்தது. ஆனா, அந்த காத்து விட்டு வச்சுச்சாங்க. கொஞ்சம் நஞ்ச காத்தாங்க. அடிச்சு தள்ளிடுச்சுங்க. நாங்களும் எப்படா காத்தடிக்கிறது நிக்கும், வெளில போய் விளையாடலான்ட்டு நானும் கனியும் வாசக்கதவையே புடிச்சுட்டு உட்காந்துருந்தேங்க. ஆனா, காத்து நின்ன பாடே இல்ல. சாயங்காலம் ஆயிடுச்சு நிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் போய் வேணுங்கிற அளவுக்கு விளையாண்டுட்டு வந்தேங்க. ஏன்னா, நாங்க இருக்க இடத்துல ஸ்னோ வரது அத்தி பொத்தாப்புல தான் வருங்களா, வரப்ப நம்ம நல்லா விளையாண்டுக்க வேண்டியதான். லாஸ்ட் வீக்கே ஸ்னோ வருதுன்ட்டுங்க, வாழைக்கா, பஜ்ஜி மிளகாய்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. பஜ்ஜி போடலான்ட்டு. அதனால தான் ஸ்னோ வரல போல இருக்குங்க. இந்த தடவ என்ன பண்ணேன்னா, குடல் கறி எடுத்துட்டு வந்தேங்க. ஊர்லலாம் சாந்தாட்டி ஊத்தி குழம்பு வைப்பாங்க இல்லைங்களா? அது மாரி குழம்பு வச்சு, லிவர் வறுவல் பண்ணீங்க. சுட சுட இட்லிங்க. அப்படியே இந்த குளிருக்கு வாய்க்கு வனத்தியா எப்படி இருந்ததுங்கிறீங்க? சாப்பிட சாப்பிட நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலான்ட்டு தாங்க இருந்தது. அவ்வளோ அருமையா இருந்தது. நீங்களும் இந்த மாரி தான் குளிர் அடிக்கிற டைம்ல காரசாரமா சமைச்சு சாப்பிடுவீங்களான்னு? கண்டிப்பா சொல்லுங்க.